வாரத்திலே தேவ உயர்வு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கும் அந்த செய்தியுடைய தொடர்ச்சியை தான் என்ன செய்ய போகிறோம், பார்த்து முடிக்க போகிறோம். மறுபடியுமாக தேவ செய்தியுடைய தலைப்பை ஞாபகப்படுத்துகிறேன். தேவ உயர்வு. என்ன உயர்வு? தேவ உயர்வு. தேவ உயர்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள், இன்றைக்கு ஒரு 4 தேவனுடைய மனிதர்களை காட்ட விரும்புகிறேன். அவர்கள் தாழ்வான நிலைமையிலிருந்து கர்த்தர் எப்படி உயர்த்தினார் என்பதை என்ன செய்ய போகிறோம், நாம் பார்த்து என்ன செய்ய போகிறோம், சத்தியத்தை என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த 4 மனிதர்களும் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான மனிதர்கள் தான். வேதத்திலே பிரபலமான மனிதர்கள். இந்த 4 மனிதர்களும் நீங்கள் மிகவும் நன்றாக அறிந்த மனிதர்கள் தான். அவர்களை மறுபடியும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. மறுபடி இப்படியாப்பட்ட சத்தியத்தை அறிந்து கொள்வது நல்லது. ஸ்தோத்திரம். இந்த 4 பேர் யாருன்னு சொல்றேன். யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, தானியேல். இவர்கள் எப்படி உயர்த்தப்பட்டார்கள் என்பதை வேகமாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எடுத்தவங்க சத்தமா வாசிங்க. ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தகப்பன் வீட்டுல இருந்து யாக்கோபு பாருங்க, நல்லா பாருங்க, கழுத மேல அநேக பொருட்களாலும் சாப்பாட்டினாலும் புறப்பட்டு போனான். இடையில கள்ளர்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார்கள். கவனிங்க, யாக்கோபுக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நான் பலமுறை யோசிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது, எனக்கு வெளிப்படுத்தினது என்ன தெரியுமா? இவன் ஆரம்ப நாட்கள்ல தகப்பன் வீட்டுல எப்படி நடந்து கொண்டான், தன்னுடைய சகோதரன் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை தன் தகப்பன்ட்ட போய் குறுக்கு வழியில என்ன செஞ்சான், பெற்றுக்கொண்டான். அப்புறம் மூத்த சகோதரனுக்கு உரிய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் சகோதரனை ஏமாற்றி என்ன செஞ்சான், வாங்கி கொண்டான். கர்த்தர் பார்த்தாரு, நான் சரிக்கு என்ன கட்டுவேன், சரி கட்டுவேன். ஆமா, இது ஏன் சித்தம் இல்லை. அதனால மாமா வீட்டுக்கு உன்னை கொண்டு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உருவி உன்னை வெறும் ஆளாதான் என்ன செய்வேன், கொண்டு போவேன். ஆமா, நீ நடக்கும் போது நீ வேற ஆளை என்ன செஞ்சிருவ, மாறிடுவ. அதாவது உனக்கு புத்தி தெரிஞ்சிடும். ஒரு ஆணை சொல்லல, வேற ஆளை மாறிடுவ. அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆணை சொல்லல. அப்புறம் ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் பாருங்க கல்லர் கையில கொடுத்துட்டாரு, ஏன் கல்லர்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கொடுக்காதது உன்கிட்ட என்ன செய்யாது, இருக்காது. கர்த்தர் கொடுக்காது உன் கூட இருக்காது, உன் கூட ஒட்டாது. அதனால கர்த்தர் கொடுக்காதத நீ போய் என்ன செய்யாத, தேடாத. கவனிங்க, தேவ உயர்வு அந்த செய்தியுடைய தொடர்ச்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் போறான் பாருங்க. அடியேனுக்கு தேவரி காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. பாருங்க, தயவு பாராட்டார் யாக்கோபுக்கு. வார்த்தையினால பேசி வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். உடனே தன்னை தாழ்த்துறான். நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, அப்படி நான் எம்மாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை விளங்கி கொண்டான் பாருங்க. அநேகருக்கு வனாந்தரம் தேவைப்பட்டிருக்கு. யாக்கோபுக்கும் இப்ப இது என்னது, வனாந்தரம் தான். அங்க வச்சு கர்த்தர் என்ன செய்யறாரு, அதுக்காக உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் வனாந்தரத்தை கொடுக்கிறாருன்னு சொல்லி
ஏதாவது வனாந்தரத்தை தேடி என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. வனாந்தரம்னா கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பரீட்சை. சோதனை என்பது பிசாசின் இடத்திலிருந்து வரும், பரீட்சை என்பது யாரிடத்திலிருந்து வரும், கர்த்தரிடத்தில். இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன செய்கிறது இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பரீட்சை உங்களை என்ன செய்யும், உருவாக்கும். ஆமென் சொல்லல, உருவாக்கும். கவனிங்க, அவன் சொல்றான், கோலும் கையுமா இந்த யோர்தானை கடக்கிறேன். எதை கடக்கிறேன், யோர்தானை கடக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, எதை கடக்கிறேன், யோர்தானை. இக்கரையிலிருந்து என்ன செய்யறேன், அக்கறைக்கு போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை எதை குறிக்குது, உங்க பழைய வாழ்க்கையில இருந்து ரட்சிக்கப்பட்டு நீங்க என்ன வாழ்க்கை வர்றீங்க, புதிய வாழ்வுக்கு வந்துட்டீங்களா, வரலையா, வந்துட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி கர்த்தர் உங்களை இரண்டு பரிவாரங்களா நிரப்பாம என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டாரு. எப்பயோ வாக்கு பண்ணிட்டாரு. ஒருவேளை இன்னும் நடக்கலன்னா ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. ஆராய்ச்சி அதை சரி பண்ணணும். இவன் சொல்றான் பாருங்க, நான் எப்படி போறேன், கோலும் கையுமா போறேன், யோர்தானை கடந்து போறேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடைய நான் பாருங்க. சாரி, இது வந்து பாருங்க, போகும்போது இல்ல, திரும்பி வரும்போது. அதை விளங்கி கொள்ளுங்க. போகும்போது இல்ல, போகும்போது அவன் என்ன பண்றான், தீர்மானம் எடுக்கிறான். அப்பவே சொல்லிட்டான், எப்படி போறான், கோலும் கையுமா போறேன், என்ன ஆசீர்வதிச்சா எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன கொடுப்பேன், தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனா கர்த்தர் என்ன செய்தா, அவனை அந்த அந்நிய தேசத்தில் வைத்து அவனை பழுக செய்து பெருக செய்து திரும்பி வரும் பொழுது அவன் சின்ன கூட்டமா வரல. எப்படி வந்தான், பெரிய கூட்டம். ஒரு ஆனந்த எப்படியாப்பட்ட கூட்டமா வந்தான், பெரிய கூட்டம். அவனே சொல்றான், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்கள் உடையவனான. ஆமென் அல்லேலூயா. ஆமா, அடக்க முடியாத ஆசீர்வாதம், கட்டுப்படுத்த முடியாத ஆசீர்வாதம், நிதானிக்க முடியாத ஆசீர்வாதம். இவ்விரண்டு பரிவாரங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா போகும்போது எப்படி போனான், ஒண்ணும் இல்லாத ஆளா போனான். கோலும் கையுமா போறாங்க. எப்படி போறான், கோலும் கையுமா. அப்படின்னு ஆள் எப்படி ஆளா போறான், வெறும் ஆளா போனான், எம்டியா போனான். அவன் எம்டியா போனது உண்மை. ஆனா அவருடைய எண்ணங்கள் எம்டியா இல்லை. ஒரு அமைச்சல, உயர்வு என்பது திடீர் என்று ஒரு நாள் உங்களுக்குள் வருவதல்ல. உயர்வு என்பதே எங்கே இருக்கிறது, உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. புரிந்து அமைச்சல, உயர்வு எங்க இருக்கு, இப்போ உயர்வு எங்க இருக்கு சொல்லுங்க, உயர்வு எங்க இருக்கு, உள்ள இருக்கு. உள்ள இருந்தது வெளியே வரணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப உள்ளே இருக்கிற உயர்வை வெளியே கொண்டு வருவதற்கான கிரியைகளை யாக்கோபு எங்க தொடங்கினா, வனாந்தரத்தில். அது பரிபூரணமா திரும்பி வரும்பொழுது தெரிந்தது. எப்படி தெரிந்தது, மிகப்பெரிய உயர்வா. ஒரு ஆமென் சொல்லுவோமா. ஆமா, உயர்வா. தாழ்ந்த நிலைமையிலே போனான். கர்த்தரிடத்திலே தன்னை தாழ்த்தினான். தான் யார் என்பதை ஒத்துக்கொண்டான். தன்னுடைய நிலை என்பதை என்ன செய்தான், ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொண்டான், மறைக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோடு இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறாரு. லாபானே சொல்றான் பாருங்க, ஆமா, என் மருமகன் லாபான், என் மருமகன் யாக்கோபுனாலதான் நானே என்ன செய்யப்படுறேன், ஆசீர்வதிக்கப்படுறேன். அதனால இவனை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. இவனை விட்டா இவனோட சேர்ந்து என்ன போயிடும், ஆசீர்வாதம். விடலங்க, கடைசி வரைக்கும் விடலங்க. யாக்கோபு கூடவே ஏறுகிறார். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருந்து அவனை படிப்படியாய் உயர்த்தி திரும்பி வரும்போது எப்படி வர்றான், பெரிய கூட்டமா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பெரிய கூட்டமா. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, யாக்கோபை உயர்த்தின அதே தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிற. எத்தனை ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீ எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி யோசிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும். என்னை உயர்த்துகிற ஆண்டவர் எனக்குள்ளே என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆகையால் உயர்வு என்பது வெளியே இருந்து அல்ல, உயர்வு என்பது எனக்கு உள்ளே இருந்து வெளியே வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் கூட சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. கோலும் கடியுமாய் போன யாக்கோபை இரண்டு பரிவாரங்கள் உடையவனாக உயர்த்தின அதே தேவன்
எனக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் உயர்வு எனக்குள்ளே இருக்கிறது. அந்த உயர்வு எனக்கு உள்ளே இருந்து புறப்பட்டு வெளியே வந்து அநேக காணக்கூடியதால் ஆசீர்வாதங்களால் நன்மைகளால் மாறும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இரண்டாவது மனிதன் யோசேப்பு. ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 41, 43 வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 42, 43 வசனங்களை வாசிங்க. வாசிங்க பிரதர், வாசிங்க. கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே வைத்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு என்று அவருக்கு முன்பாக எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். எகிப்து தேசத்துக்கும் முழுமைக்கும் அவனை யாராகினார்? ஆமா. இன்னைக்கு பாருங்க வல்லரசு அப்படின்னா நம்ம குறிப்பா எந்த நாடை சொல்றோம்? கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு வல்லரசு அப்படின்னு எந்த நாடை சொல்றோம்? அமெரிக்காவை சொல்றோம் இல்லையா? அது போல அந்த காலத்துல வல்லரசுன்னு எந்த நாடு தெரியுமா? எகிப்து. அப்படி வல்லரசு என்ற ஸ்தானத்தை பெற்ற எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்ப பார்வோன் யாராகுனா? அதிகாரி. எத்தனை பேர் ஆமென் போறீங்க? எத்தனை பேருங்க வேலை செய்யற இடத்துல அதிகாரியா மாற விரும்புறீங்க? பெரிய ஆளா எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? எத்தனை பேருடைய தலைகள் உயர்த்தப்பட விரும்புறீங்க? எத்தனை பேருடைய கைகள் உயர்த்தப்பட விரும்புறீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் நடக்க 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 உங்க பேங்க் பேலன்ஸ் என்ன பண்ணும்? விளையாடி சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. உடனே விரும்ப கையை விட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திர மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையில போட்டு, இப்ப யோசேப்பு கையில யார் மோதிரம்? பார்வோனுடைய வெறும் மோதிரம் இல்லை. என்ன மோதிரம்? முத்திர மோதிரம். எங்க போய் மோதிரத்தை காட்டினாலும் உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? ஆமா, உடனே பணியணும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா வந்திருக்கிறது யாரு? பெரிய ஆலியா அப்படின்னு. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க கிடந்தான்? சிறைச்சாலைக்குள்ள என்ன செஞ்சான்? கிடந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா புரியுங்க. கண்ணு மூடி கண்ணு திறக்க முடியல ஒரு நபரை கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். ஆமென். அல்லேலூயா. சனப்பொழுதுல இதெல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால இதெல்லாம் விசுவாசிங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, மற்ற காரியங்களை பார்க்காதீங்க, மற்றவங்களுக்கு நடக்கிறத பார்க்காதீங்க, அறிவுல நடக்காதீங்க. அநேக கிறிஸ்தவங்க இன்னைக்கு அறிவுல நடக்கிறாங்க. வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் யாரை போல மாற வேண்டும்? சிறு பிள்ளையை போல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, சன பொழுதுல இதெல்லாம் என்ன செஞ்சிடும்? நடக்கும். யோசேப்பு ராத்திரி எங்க இருக்கிறான்? சிறைச்சாலை. விடிஞ்ச உடனே எங்க வந்துட்டான்? பார்வோனுக்கு முன்னாடி வந்துட்டான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அல்லேலூயா. உங்களை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்து விட்டார்? ஆமா, முடிவு எடுத்து விட்டார். அவர் உயர்த்தாமல் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். அப்படி நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு இசைந்து என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ரெண்டு பேரும் கரெக்டா விட்டு கொடுத்தாதான் இதெல்லாம் நடக்கும். யோசேப்பு பாருங்க, நல்லா விட்டு கொடுக்கிறான். அவன் சிறைச்சாலையில கிடக்கிறான். ஆனா அவருடைய எண்ணங்கள் தாழ்ந்த எண்ணங்கள் அல்ல. அவருடைய எண்ணங்கள் மோசமான எண்ணங்கள் அல்ல. அவருடைய எண்ணங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற எண்ணங்கள் அல்ல. அங்கே இருந்தாலும் அவன் எப்படி நினைக்கிறான்? யோசேப்பு, ஆமா நான் எப்படி இருக்கிறேன்? உயர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேலை நடந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான். கர்த்தர் என்ன உயர்த்திட்டு இருக்கிறாரு, உயர்த்திட்டு இருக்கிறாரு.
வெளியே நடக்கிறதெல்லாம் அது சும்மா. உள்ள என்ன நடக்குது? கர்த்தர் என்ன பண்றாரு? உயர்த்திட்டே இருக்கிறாரு. அத ஒரு காலகட்டத்துல எல்லாரும் என்ன செய்ய போறாங்க? பார்க்க போறாங்க. நான் எப்பவோ பார்த்துட்டேன், அவங்க லேட்டா பார்க்க போறாங்க. பிராமணர்கள திடீர்னு வந்து ராஜாவுக்கு முன்னாடி இதத்தான் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். யார் சொல்லியிருப்பா? சத்தமா சொல்லுங்க. ஆமா, யோசேப். இப்ப எல்லாரும் பார்க்கறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க. பாருங்க, என்னையா விலைக்கு விற்கப்பட்டவன், சிறைச்சாலைக்குள்ள கிடந்தவன், இப்ப நமக்கு அவன் யார் ஆயிட்டான்? அதிகாரி ஆயிட்டான். நாம கண்களுக்கு முன்னாடி அடிமையா இருந்தவன் இப்ப நமக்கு யார் ஆயிட்டான்? மற்றவங்க தான் அப்படி நினைச்சாங்க. யோசேப்புக்கு அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் கிடையாது. யோசேப்புக்கு இருந்த எண்ணங்களும் சிந்தனைகள் என்ன தெரியுமா? உயர்ந்த தேவன் யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறாரு. ஆகையால் அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? உயர்த்தி கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமஞ்சல. ஆமா, ராப்பகலா 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 யோசேப்புக்குள்ளே இந்த எண்ணங்கள் ஓடுகிறது. ஓடுவது மாத்திரமல்லாமல் அப்படியே அவன் வாய் திறந்து பேசினான், அப்படியே அவனுக்கு நடந்துச்சு. ஒரு ஆமஞ்சல. அதனால நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நீங்க என்ன சிந்திக்கிறீங்க? என்ன பேசுறீங்க? கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி அதையே யோசிக்கிறீங்களா? சரியில்லைங்க. வருமானம் போதலைங்க, எதுவுமே முன்னேறின மாதிரி தெரியலங்க அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. சரி பாஸ்டர், எப்படிதான் யோசிக்கணும், எப்படிதான் சிந்திக்கணும்? அதெல்லாம் பிசாசு உங்க மனதுல அப்பப்ப கொண்டு வந்துகிட்டே இருப்பான். உங்க தலைக்கு மேல பறவை என்ன செய்யலாம்? பறக்கலாம். அதை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. தலைக்கு மேல பறவை பறக்குதா இல்லையா? ஆனா அந்த பறவையை வந்து தலையில என்ன கட்ட விடக்கூடாது? சொல்லுங்க. பிசாசு அப்பப்ப வந்து என்ன கட்டுவான்? ஹலோ, காதுள்ளவர்கள், ஆமா, கூடு கட்ட விடக்கூடாது. அதனால உலகம் எப்படி இயங்குது, உலகம் எப்படி இயங்குது அப்படி யோசிக்காதீங்க. உங்கள் தேவன் யாரு அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? நம்முடைய தேவன் யாரு? உயர்ந்தவர். ஒரு ஆமஞ்சலோமா. ஆமா, எனக்குள்ள யார் இருக்கிறா? உயர்ந்தவர். அதனால என் நிலைமைய நான் அதெல்லாம் பேச மாட்டேன், அதெல்லாம் சிந்திக்க மாட்டேன், சூழ்நிலையை யோசிக்க மாட்டேன், அதெல்லாம் சிந்திக்க மாட்டேன், பேச மாட்டேன். ஆமா, எனக்குள்ளே உயர்ந்த தேவன் இருக்கிறார். அவர் என்னை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். ஒரு ஆமஞ்சலோனே. ஆமா, உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர்த்துகிறார். இப்படிதான் யோசிப்பு பேசிக்கிட்டே இருந்தான். அவன் உயர்றது அவனுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியல. அது ஒரு காலகட்டத்தில் மற்றவங்க பார்த்தாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. சந்தேகம் உள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. சூழ்நிலையை காட்டி பிசாசு என்ன கொண்டு வருவான்? இல்ல, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியல. பிசாசு அப்படியே வந்து என்ன செய்வான்? மனசுல பேசுவாங்க, யோசிக்க வைப்பாங்க. அப்பதான் தைரியமா சொல்லணும், ரொம்ப உற்சாகமா சொல்லணும். ஆமா, உயர்வின் தேவன் யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார். ஆகிய நான் என்ன செய்கிறேன்? உயர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு ஆமஞ்சலங்க. நான் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன். பிசாசு சொல்லுகிற பொய்யை நான் என்ன செய்ய மாட்டேன்? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆமஞ்சலங்க. அதுக்கு 4 பேர் அனுப்புவான். என்ன நீ அப்படியே தானே இருக்கிற? அது பாருங்க, பெசலா சொல்லுவாங்க, என்ன சர்ச்சுக்கு போய் அப்படித்தானே இருக்கிற? என்ன சர்ச்சுக்கு போய் அப்படியே தான் இருக்கிற? எனக்கு பார்க்க சர்ச்சுக்கு போனதுக்கு நீ மோசமா ஆன மாதிரி தெரியுது. சொல்லணும், என்ன தெரியுமா சொல்லணும்? உயர்வின் தேவன் எனக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அதையெல்லாம் நீங்க சீக்கிரமா என்ன செய்ய போறீங்க? பார்க்க போறீங்க. தைரியமா சொல்லுவேன்னு சொன்ன கூட கையை விட்டு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா அறிக்கை பண்ணுவோமா? சிறைச்சாலையில் கிடந்த யோசேப்பை தூக்கி எடுத்து எகிப்து தேசத்தில் உயர்த்தின அதே கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எங்களை உயர்த்துகிறார், அவர் எங்களை உயர்த்துகிறார். குடும்பத்தை, வாழ்க்கையை, வீடை உயர்த்துகிறார்.
எண்ணங்கள், அதுதான் உயர்வுக்கு தடை. அதை ஒழிச்சு என்ன செஞ்சிடணும்? ஒழிச்சு கட்டிடணும். புரிஞ்சுக்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாவது ஒரு நபரை நான் காட்டுகிறேன் பாருங்க. தாவீது. 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 16:13 சத்தமா வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 1 சாமுவேல் 16:13. இப்ப நம்ம பார்க்கிறது எத்தனாவது நபர்? 3வது நபர். யாரை பார்க்க போறோம்? தாவீது. இல்லையா? கவனிங்க. தாவீது. ஈசாய்க்கு தாவீது எத்தனாவது குமாரன்? 8வது குமாரன். இப்ப ராமாவில் இருந்து புறப்பட்டு சாமுவேல் வர்றான். கர்த்தர் சொல்லிட்டாரு சாமுவேல்கிட்ட, எப்பா நீ போய் பெத்தேல்ல போய் ஈசாயுடைய குமாரனை என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. ஆமா, ஆனா யாரும் சொல்லல. ஆமா, நான் வெளிப்படுத்துவேன், நீ போய் என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாயுடைய 7 குமாரன் எங்க இருக்கிறாங்க? வீட்டுல இருக்கிறாங்க. காரியத்தை ஈசாய்க்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றான் பாருங்க. உடனே இப்ப பாருங்க, ஈசாய் ஒவ்வொரு அனுப்புறான். முதல் நபர் வர்றான், 2வது நபர், 3வது நபர், 4வது நபர், 5வது நபர், 6வது நபர், 7வது நபர் வந்தாச்சு. கர்த்தர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல. சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறான், எப்பா உனக்கு குமாரர்கள் இவ்வளவுதானா? இல்ல இல்ல, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். அவன் கடைக்குட்டி வனாந்திரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ரொம்ப வீட்டுல கடாக்குட்டி என்ன செஞ்சிடறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். 7 பேர் வீட்டுல இருக்கிறாங்க. இவன் எங்க இருக்கிறான்? தகப்பனும் அற்பமா நினைக்கிறான். 7 சகோதரர்கள் எப்படி நினைக்கிறாங்க? அற்பம். கர்த்தர் சாமுவேல்ல சொல்றாரு, அவனை கூட்ட சொல்லு. அவன் வராம நான் பந்தியில என்ன 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 நினைக்க மாட்டேன். ஆமா, நான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, விருந்தாளியா போன சொல்லுவாங்கல்ல, கை நினைச்சிட்டு போங்க. என்ன நினைச்சிட்டு போங்க? கை நினைச்சிட்டு போங்க. கை நினைச்சிட்டு போங்கன்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்டுட்டு போங்க. அதத்தான் சொல்றேன். தாவீது வராம உன் வீட்டுல நான் என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிட மாட்டேயா? ஏன்? ஒருவேளை அவனை வரவிடாம இந்த ஈசாய் பண்ணி 7 குமார்ல ஒருத்தரை யாராவது அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவானோ? தேவ சித்தம் நிறைவேறணுமே. அவன் வராம சாப்பிட மாட்டேன். எவ்வளவு நேரம் பரவாயில்ல, நான் என்ன பண்றேன்? வெயிட் பண்றேன். பாச எவ்வளவு நேரம் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. நான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவேன்? உட்கார்ந்திருப்பேன். இல்லையா? யாருமே ஆமீன் சொல்லலையே. நான் என்ன சொன்னேன்? பாச எவ்வளவு நேரம் பரவாயில்ல, நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்க? பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் ஆமீன் சொல்லி இருப்பீங்க நினைச்சேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லையா, நான் இருக்கிறேன். தாவீது என்ன செய்ய? வர சொல்லு. தாவீது வந்துட்டான். கர்த்தர் சொல்றாரு, இவன் தான். இவனை என்ன பண்ண? அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்றதுன்னு என்ன தெரியுமா? அபிஷேக தைல குப்பி அப்படியே பாருங்க கொண்டு போவான். உச்சந்தரையில ஊத்துனா அது அப்படியே இறங்கி டிரெஸ் எல்லாம் நனைஞ்சு என்ன பண்ணும்? அபிஷேக தைல குப்பிய சாமுவேல் எப்ப தாவீது தலையில ஊத்துனானோ அப்பவே கர்த்தர் அவனை என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? உயர்த்த ஆரம்பிச்சாரு. உயர்த்த ஆரம்பிச்சார். உயர்த்த ஆரம்பிச்சார். ஆளு வேற ஆளு ஆயிட்டான் பாருங்க. ஏன்? ஆமா, தாவீது இப்ப அபிஷேகத்தினாலே
நிரப்பப்பட்டுட்டா அவனுக்கு உள்ள நல்ல ஒரு பிரைட் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. கர்த்தர் என்ன உயர்த்திக்கிட்டே ஆனலையா. அது என் தகப்பனுக்கு தெரியாம போகலாம், என் சகோதரருக்கு தெரியாம போகலாம், என் ஜனங்களுக்கு தெரியாம போகலாம். ஆனா இவங்க எல்லாம் ஒரு நாள் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. ஒரு ஆனந்தல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை உயர்த்துவதை எல்லாரும் கவனிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவதை அந்நிய கண்கள் அல்ல, முதலாவது உங்க சொந்த கண்களை என்ன செய்யும், முதலாவது சொந்த கண்களை என்ன செய்யும், காணும். நல்லா கவனிச்சுக்கோங்களேன். இந்த 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சா நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. ஆமே, ஆமா, நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. லெவல்லாம் வேற மாதிரி ஆயிரும். ஆனந்தம், உங்க லெவல்லாம் வேற மாதிரி ஆயிரும். சபையும் இப்படி இருக்காது, சபையோட லெவலும் வேற மாதிரி ஆயிரும். ஆமே, நல்ல இல்லையா? ஆமா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆமே, நம்முடைய சபையை விசுவாசத்தை போதிக்கிற சபை. அதனால பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அபிஷேகத்தினால தாவீதை நிரப்பிட்டாரு. உடனே ராஜாவாயிட்டானா? இல்ல. ஆனா உள்ள அபிஷேகம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? ஆமா, உயர்ந்த எண்ணங்கள் அவனுக்கு வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஏற்ற கிரியைகளை தாவீது நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப தகவல் கூப்பிடுறா பாருங்க, கூப்பிட்டு, அப்பா உன் சகோதரர்கள் எல்லாரும் யுத்த காலத்துல இருக்கிறாங்க, போய் ரொம்ப நாள் ஆயிருச்சு, நான் கொடுக்கிற ஆகாரத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு சுக செய்தியை விசாரிச்சுட்டு வா. தாவீது அவன் தகப்ப அதுக்குதான் அனுப்புறான். ஆனா தாவீது போய் அங்க என்ன பண்றான்? யார பாக்குறான்? சொல்லுங்க, யார பாக்குறான்? கோலியாத்தை பாக்குறான். அவங்க பூரா எல்லாம் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? ஆமா, இதுல பெஸ்ட் யார் தெரியுமா? ஒருத்தருக்கு பின் ஒருவர், ஒருத்தருக்கு பின் ஒருவர் மறைந்து கொள்வதில், ஒளிந்து கொள்வதில் பெஸ்டான ஆள் யார் தெரியுமா? சவுல். அவர் தான் தேசத்துக்கு யாரு? ராஜா. இவன் பார்க்கிறான், உயர்ந்த தேவன் உள்ளே இருக்கிறார். அந்த வைராக்கியம் இவனை உந்தி தள்ளுகிறது. இந்த விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்து நம்முடைய தேவனை எப்படி நிந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உன் கையில தகப்ப ஒப்புவித்த ஆடுகளை யாரு வசம் எடுத்து பொறுப்பு இல்லாம உனக்கு எவ்வளவு கர்வம் என்ன கீழ்படியாம இவனுக்குள்ள இப்ப உயர்ந்த எண்ணங்கள் வேலை செய்து, கர்த்தர் உயர்த்தராண்ட எண்ணங்கள் வேலை செய்து. ஒரு ஆமென் சொல்லுங்களே. இப்படிதாங்க கதவு எல்லாம் திறக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களே. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதை விட்டு விடாதீர்கள். எதுவுமே ஆமென் சொல்ல போறீங்க. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த வாய்ப்புகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகள். தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பு என்ன செய்யறான்? கரெக்டா பயன்படுத்திட்டான். ஒரு ஆமென் சொல்லுவாமா? நான் போறேன். எதை ஆமென் சொல்ல போறீங்க? தாவீது சொல்றான், இப்ப கோலியாத்து கூட சண்டை போட என்ன செய்யறேன்? நான் போறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க பிசாசு கூட சண்டை போட? முதல் எத்தனை பேர் உயர ஆரம்பிக்கிறீங்க வாழ்க்கையில? நீங்க உயரணும்னா முதல் யாரு கூட சண்டை போடணும்? சொல்லுங்க. எப்போதும் பாருங்க, சில நேரம் நம்ம புத்தி எப்படி போகுது? மனுஷர் கூட சண்டை போடுறதுக்கு போகுது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரிஞ்சு கட்டிக்கிட்டு இல்ல, நீ யாரு கூட சண்டை போடணும்? பிசாசு கூட சண்டை போடணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க பிசாசு கூட சண்டை போட? சும்மா இருங்க பாஸ்டர், அவன் விசாம இருக்கிறான், அவனை போய் டிஸ்டர்ப் பண்ண சொல்றீங்க. அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்ய ஆரம்பிப்பான்? தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சு. சும்மா இருக்க மாட்டீங்க போல. சொல்லுவாங்க, சும்மா கிடக்குற சங்க நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்க பாஸ்டர். அவனை போய் தொந்தரவு பண்ண சொல்றீங்க. பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நின்னாதான் அவங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடுவான். அப்பதான் உங்க வாழ்க்கையில என்ன வரும்? உயர்வு. அவங்க கூட இருந்து அவங்க உயர்வா என்ன செய்வான்? தடுத்துக்கிட்டே இருப்பான் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். எதிரிய நேர சந்திக்கணும். ஆமென் சொல்ல போறீங்க. பாருங்க, ஒரு அசுத்தாவியை துரத்திட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அசுத்தாவியை துரத்திட்டு இருக்கேன். அந்த சகோதரி மாலை ஆராதனைக்கு வர்றாங்க. தொடர்ந்து 3 நாளைக்கு முன்னாடி ஜபிக்கும் பொழுது பாருங்க, அப்படியே என்னால என்ன செய்ய முடியல, ஒரு நொடி என்ன செய்ய முடியல. ஆமா, எதிர்த்து நிக்க முடியல. உடனே பாருங்க, நான் என்ன ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன இப்படி இருக்குது சூழ்நிலை, கொஞ்சம் என்ன செய்யட்டும், மாறட்டும். நான் தோத்து போனா நீங்களும் என்ன செஞ்சீங்க? தோத்து போயிருவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க?
தோக்க மாட்டீங்க. நீங்க தோக்கல என்ன செய்ய விட மாட்டீங்க. தோக்க மாட்டேன். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படியே பாருங்க, ஒரு புது அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, கண்கள்ல இருந்து என்ன பறந்தது, அக்கினி என்ன செஞ்சது, பறந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால பிசாசு கொண்டு வருகிற காரியங்களை எப்போதும் நேருக்கு நேராய், பாவத்தை நேருக்கு நேராய் சந்தித்து மேற்கொள்ள வேண்டும். வியாதியை நேருக்கு நேராய் சந்தித்து மேற்கொள்ள வேண்டும். தரித்திரத்தை நேருக்கு நேராய் சந்தித்து மேற்கொள்ள வேண்டும். கவலையை நேருக்கு நேராய் சந்தித்து மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு இணங்கிடக்கூடாது. தாவீது கோலியாத்துக்கு இணங்கல. தாவீது கோலியாத்துக்கு என்ன செஞ்சான், எதிர்த்திருந்தான். அவன் அதனாலதான் உயர்த்தப்பட்ட. ஒரு ஆமென். ஆமா, நல்லா விளங்கி கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறாரு. அவன் ஏற்றுக்கொள்ளுங்க. கையை வச்சு ஆமென். இவனை சேர்ந்து நீங்க சொல்லுங்க வேகமா. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக உயர்த்தின அதே தேவன் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. கையை பிடிச்சு அப்படியே கீழே குனிஞ்சுக்கிற கூடாது. சரியா, முகத்தை நல்லா பார்த்து நல்லா சிரிச்சு. ஆமா, சில்லறை கீழே விழுந்தா எப்படி சத்தம் கேட்கும், கல 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 கலன்னு. அது மாதிரி நல்லா சிரிச்சு சொல்லுங்க. சிரிக்க ரெடி ஆகிட்டீங்களா? ரெடி ஆகிட்டீங்களா இல்லையா? இன்னைக்காவது சிரிங்க. இப்ப சிரிச்சீங்கன்னா அடுத்த 6 நாள் என்ன பண்ணுவீங்க, சிரிப்பீங்க. அப்புறம் வரும்போது அடுத்த வரும்போது எப்படி வருவீங்க, சிரிச்சுக்கிட்டே வருவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி ஆண் பேர் இந்த மாதிரி உங்களை பார்த்து பார்க்கணும் யாராவது விரும்புறீங்களா? அல்லேலூயா. ஆமா, திடீர்னு நடக்குங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் எப்படி நடக்கும் சொல்லுங்க. எப்படி நடக்கும்? திடீர் நடக்கும். ஆமென். அதனால நம்ம எப்போது எப்படி இருக்கணும், பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா. அப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நடக்கணும். முதல் நம்ம எண்ணங்கள் என்ன செய்யணும், தேவனுக்கு உகந்த எண்ணங்களா மாறணும். யாக்கோபு எண்ணங்கள் அப்படி மாறியது, யோசேப்பு எண்ணங்கள் அப்படி மாறியது, தாவீது எண்ணங்கள் அப்படி மாறியது. சும்மா இதெல்லாம் மேஜிக் கிடையாது. அவங்க கிரியைகள் அப்படி இருந்ததுனால உயர்வை கண்டார்கள். அதனால வாழ்க்கையில தீர்மானமும் கிரியைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில தீர்மானமும் செயலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை அற்பமா நினைக்காதீங்க. மற்றவங்க நினைச்சா நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு பாட்டு என்ன செய்யாதீங்க, பாடாதீங்க. புரியுதா? அவங்க வேற, நீங்க வேற. அதுக்கான வேற மாதிரி சொல்லிடலங்க. நீங்க பாஸ்ட் இப்படி சொன்னார் என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லிடாதீங்க. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு மனிதனை நம்ம பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. தானியேல் வேகமா. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் என்ன ஆவி? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எழுதியிருக்கா இல்லையா? என்ன ஆவி? விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். சில பேருக்குள்ள என்ன ஆவி இருக்குன்றதை நம்ம என்ன செஞ்சிடறோம், பலமுறை பார்த்து கண்டுபிடிச்சிடோம்ல. சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தெரிஞ்சிருது என்ன ஆவி இதுன்னு. அது மாதிரி அந்த ராஜா தானியேலுக்குள்ள ஒரு அந்நிய ராஜா. என்ன ராஜா? இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா அல்ல, யெகோவா தேவனை ஆராதிக்கிற ராஜா அல்ல, அந்நிய தேசத்தினுடைய ராஜா, அந்நிய கடவுளை தொழுது கொள்ளுகிற ராஜா. அவனுக்குள்ள பாருங்க எப்படியாப்பட்ட வெளிச்சம் பாருங்க. எல்லாரும் என்னோட சத்தமா கவனிங்க. எனக்குள்ள
நல்ல வெளிச்சம் உண்டாகட்டும். என்னுடைய இருதயத்துல மனதுல வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தாவே என்னுடைய இருதய மன கண்களை திறந்து விடும். அந்நிய ராஜா கண்கள் திறந்துச்சு. அதனாலதான் தானியேலுக்குள்ள என்ன ஆகி இருக்குன்னு கண்டுபிடிச்சான். சில பேர் பாத்தீங்கன்னா பாருங்க, வேற எதையாவது கண்டுபிடிக்கிறதுல எப்படி இருப்பாங்க, குற்றங்கள் குறைகள் கண்டுபிடிப்பதில் 24 மணி நேரமும் தீவிரமா ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள். பாருங்க ராஜா பாருங்க, தானியேலுக்குள்ள பாருங்க விசேஷமான ஆவி பாருங்க, அந்நிய ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம பாருங்க புத்தி வர்றதுக்காக ஆவியானவர் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார், நம்ம தெளிவடைவதற்கு ஞானம் அடைவதற்கும். அப்ப அந்நிய ராஜாவே இப்படியாப்பட்ட வெளிச்சத்தை பெற்றிருந்தாலும் நான் எவ்வளவு பெரிய வெளிச்சத்தை பெற்றிருக்கணும். இப்ப எத்தனை பேர் ஆனந்த் சொல்ல போறீங்க? அந்த ராஜா நினைச்சான், என்ன நினைச்சான்? ராஜா நினைச்சான், என்ன நினைச்சான்? இவனுக்கு விசேஷமான ஆவி இருக்கு, அதனால சீக்கிரமா நம்மளோட பெரிய ஆள் ஆகிடுவான். அதனால இவனை சீக்கிரமா என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க? ஆளை என்ன செஞ்சிடணும்? ஹலோ, சீக்கிரமா ஆளை என்ன செஞ்சிடணும்? காலி பண்ணிடணும். இவன் இருந்தாலும் நமக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும். அப்படி யார் நினைச்சா? சவுல் நினைச்சான். யாரை பார்த்து நினைச்சான்? தாவீதை பார்த்து நினைச்சான். ஆனா அந்நிய ராஜா தானியேலை பார்த்து அப்படி நினைக்கல. இவனுக்குள்ள விசேஷத்தை ஆவி இருக்கு, அதனால இவனை என் தேசத்துக்கு யாரா மாத்திர போறேன்? அதிகாரியா மாத்திரணும். நல்லா கவனிங்களேன். உங்க ஓனர் ராத்திரி தூங்கிட்டு இருப்பாரு. எல்லாரும் கவனிங்க. வேலை செய்யறவங்கள கையை உயர்த்துங்க. ஆமா, ராத்திரி உங்க ஓனர் தூங்கிட்டு இருப்பாரு. இப்ப ஏசுநாதருக்கு உங்க ஓனருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுப்பாரு. ஆமா, உங்க பேரை சொல்லி இந்த நபரை சீக்கிரம் உன் ஸ்தாபனத்துல யாராகிரு சொல்லு, யாராகிரு? உன் வேலை ஸ்தலத்துல யாராகிரு? உன் தொழில் ஸ்தலத்துல யாராகிரு? ஆமா, எதிர்பார்க்கிற கையை ஊத்தி ராமன் சொல்லிடுவார். ஒரே ராத்திரியில முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஆமா, அடுத்த நாள் நீங்க ஆபீஸ்க்கு எதுல போவீங்க சொல்லுங்க? எத்தனை பேரு அடுத்த நாள் ஆபீஸ்க்கு எதுல போவீங்க? சொல்லுங்க, விளையாட்டு பேசுற எதுல போவீங்க? அதனால கார்ல போகணும்னா எல்லாரும் என்ன பழகணும்? முதல்ல என்ன பழகுங்க? டிரைவிங் பழகுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அப்ப தானியேலுக்குள்ள என்ன ஆவி? விசேஷித்த ஆவி. ராஜா பாக்குறாரு, எப்பா விசேஷமான ஆவி இருக்குதியா, என் தேசத்துல யாருக்குள்ள இப்படியாப்பட்ட ஆவிய பார்க்கல. அதனால இவன் என் தேசத்துல அவனை யாராக்கிறேன்? அதிகாரி ஆக்கிறேன். இவனை அதிகாரி ஆக்குனா இவன் எனக்கு உண்மையா நடப்பான். இவன் எனக்கு உண்மையா நடந்தா ஆமா நன்மை என்ன செய்யும்? வரும். தேசம் என்ன பண்ணும்? உயரும். தேச உயர நானே என்ன செய்வேன்? உயருவேன். என் கூட சேர்ந்து தானியேல் என்ன செய்யட்டும்? உயரட்டும். அதனால தானியேலின் காரியங்கள் என்ன ஆனது? ஜெயமானது. ஆனந்தங்கள விலகி கொள்ளுங்க. லேட்டாதான் ராஜா தானியேலுக்குள்ள விசேஷமான ஆவி இருக்கு கண்டுபிடிச்சான். ஆனா தொடக்கத்துல இருந்து தானியேலுக்கு தெரியும் எனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? விசேஷமான. அந்த ஆவி தான் என்ன உயர்த்தது. ஒரு ஆரம்பம் சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது என்ன ஆவி? வீட்டுக்குள்ள போனா என்ன ஆவி? வெளியே போனா என்ன ஆவி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், அப்படியே பரிசுத்த ஆவியே 24 மணி நேரமே என்ன செய்யட்டும்? கிரியை செய்யட்டும். ஆமென், அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அப்படியே உங்களை ஆசீர்வதிச்சு வாழ்த்துறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளையாட்டுக்கு சொல்லுங்க, நிஜமாதான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யறதுனால இந்த பரிசுத்த ஆவி உங்களை என்ன செய்யும்? உயர்த்தும். ஆமென், அல்லேலூயா. இந்த விசேஷித்த ஆவி அந்நிய தேசத்துல தானியேலை உயர்த்தினது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். அந்த ஆவியானவர் நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள, நீங்க இருக்கிற ஏரியாவுல, நீங்க இருக்கிற தெருவுல, நீங்க இருக்கிற சந்துல, நீங்க இருக்கிற பொந்துல, நீங்க இருக்கிற பட்டணத்துல உங்களை உயர்த்தும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க, அடிமையாக கொண்டு போகப்பட்ட
தானியேலை பாபிலோன் தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தின அதே தேவா எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆமா ஆமா சொல்லுங்க. நீங்க எந்த அடிமைத்தனத்துல இருந்தாலும் கவலைப்படாதீங்க. தானியேலுக்குள்ள இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அதனால அந்த ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியேயோ வேலை ஸ்தலத்திலேயோ வியாபார ஸ்தலத்திலேயோ தொழில் ஸ்தலத்திலேயோ பட்டணத்திலேயோ கல்லூரியிலேயோ பள்ளியிலேயோ சபையிலேயோ உங்களை உயர்த்துவா 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 உயர்த்துவா. ஆமென். அல்லேலூயா. சில பேர் புலி பறிக்கிறதுக்கு கங்கணம் கட்டிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி இயேசுநாதர் உங்களை உயர்த்துறதுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு. ஆமா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடந்த வாரம் ஆமா இந்த தேவ உயர்வு தலைப்புல என்ன செஞ்சேன்? ஆரம்பிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்துல என்ன செய்யறோம்? நிறைவு செய்யறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோட நான் என்ன செய்யறேன்? நான் முடிக்கிறேன். ஆகையால் யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, தானியேலை உயர்த்தின தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். அவர்களை உயர்த்துவர். ஆனந்தவர். எல்லாரும் உங்க வலதுகைய தலையில வச்சு கடைசி இந்த அறிக்கையை விசுவாச அறிக்கையை செஞ்சிருவோமா? என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க. யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, தானியேலுக்குள்ள இருந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். என்னை அவர் சீராக 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 உயர்த்துகிறார். எங்களையும் பிள்ளைகளையும் சபையார் பிள்ளைகளையும் சபையையும் உயர்த்துகிறார். நாங்கள் உயர்வோம் 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 உயர்ந்து கொண்டே இருப்போம். எந்த பிசாசும் எங்கள் உயர்வை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.